வணக்கம் மகளி. திருநெல்வேலியிலிருந்து பாபநாசத்துக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கிளம்பும்போதே டிரைவர் நல்ல இளையராஜா சாங்காக போட்டார். கேட்டுட்டு இனிமையாக இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது பேருந்து தருவை அருகே வரும்போது பேருந்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாட்டி எழுந்து கண்டக்டர்கிட்ட கல்லிடக்குறிச்சி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு கண்டக்டரோ, எது கல்லிடக்குறிச்சியா, அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குமா, நீ உட்காருமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை உட்கார வச்சார். அந்த பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் சேரன் மகாதேவி வந்துச்சு. திரும்பவும் அந்த பாட்டி எந்திரிச்சு கண்டக்டர்கிட்ட, சார் கல்லடைக்குறிச்சி வந்துருச்சா அப்படின்னு கேட்டுச்சு. அட இன்னும் இல்லைம்மா, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் திரும்பவும் அந்த பாட்டிக்கிட்ட சொன்னார். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே பஸ்ஸு போய்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வீரவநல்லூரை தாண்டியது. மறுபடியும் அந்த பாட்டி எந்திரிச்சு கல்லிடக்குறிச்சி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதனால் அந்த டிரைவருக்கு கடுப்பாயிடுச்சு. உடனே அவர் கிட்ட ஐயோ அம்மா, உன் இம்சை தாங்க முடியலையே, பேசாமல் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் தூங்குமா, பரப்பாட்டி வந்தால் நானே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட அந்த டிரைவர் கண்டக்டர் சொன்னார். உடனே அந்த பாட்டியும் எதுவும் சொல்லாமல், அப்படியா கண்ணு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிச்சு. கண்ணை மூடின பாட்டி கொஞ்சம் நேரத்தில் தூங்கிருச்சு. ஆனால் இப்போ பேருந்தோ அம்பாசமுத்திரம் தாண்டி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு கண் விழித்த அந்த பாட்டி, கண்டக்டர் சார் கல்லடைக்குறிச்சி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டுச்சு. அப்போது தூக்கத்தில் எழுந்த அந்த அம்மா இப்படி கேட்டதுமே கண்டக்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா கல்லடைக்குறிச்சியை தாண்டி இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஐயையோ நான் மறந்துட்டேனே, ஏமா நீ தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை அந்த அம்மா மேலேயே தூக்கி போட்டார் கண்டக்டரு. பேருந்தில் நடக்கிறது எல்லாத்தையுமே எல்லா பயணிகளும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ பழியை தூக்கி அந்த அம்மா மேலே அந்த கண்டக்டர் போட்டதுமே பேருந்தில் இருந்த அத்தனை பேருடைய கோபமும் கண்டக்டர் மீது தான் திரும்பியது. இதனால் டென்ஷனான பேருந்து பயணி ஒருவர் எந்திரிச்சு, யோ என்னையா நினச்சிட்டு இருக்க, பாமையா அந்த அம்மா, வண்டியை திருப்புங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்ப சொன்னாங்க. திரும்ப வண்டியை கொண்டு போய் அந்த அம்மாவை கல்லடைக்குறிச்சியில் விட்டுட்டு திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த நபர் சொன்னார். உடனே கண்டக்டர், அதெல்லாம் முடியாதுங்க, அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே ஒட்டுமொத்த பயணிகளுமே இதே விஷயத்தை தான் சொன்னாங்க. தப்பு ஓ மேலையா, அந்த அம்மா ஏறந்தே கேட்டுக்கிட்டே இருக்கே கல்லடைக்குறிச்சி வந்துருச்சான்னு, நீ சொல்லாமல் மறந்துட்டு அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்து நீ தான் தூங்குன்னு சொன்ன, நீ சொல்லாமல் அந்த அம்மா எப்படி தூங்கியிருக்கோம், ஒழுங்கு மரியாதையாக கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு விடு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பயணிகளும் சொன்னதால், ஐயோ வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டரும் டிரைவர் என்ன பண்ணாங்கன்னா, உடனே வண்டியை திருப்பி நேராக கல்லடைக்குறிச்சிக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எப்படியோ கொஞ்சம் நேரத்திலேயே கல்லடைக்குறிச்சியும் வந்துருச்சு. அப்போது அந்த கண்டக்டர் நேராக அந்த பாட்டிக்கிட்ட ஏம்மா கல்லடைக்குறிச்சி வந்துருச்சுமா, இறங்குமா அப்படின்னு சொல்லி சலித்தபடியே கண்டக்டர் சொன்னார். பேருந்தில் இருந்த எல்லா பயணிகளுடைய முகத்திலையுமே ஒரு வெற்றி புன்னகை. சரி, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாதிச்சு கண்டக்டர் மிரட்டி நம்ம கொண்டு பழையபடி அந்த அம்மாவை கல்லடைக்குறிச்சியில் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்து இருந்த அத்தனை பயணிகளுடைய முகத்திலையும் ஒரு வெற்றி புன்னகை தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த அம்மாவோ சாவகாசமாக எழுந்து மேலே இருந்த ஒரு பையை எடுத்து அதை பிரித்து அதிலிருந்து ஒரு ப்ரெஷர் மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டு தண்ணியையும் குடிச்சிக்கிட்டு திரும்பவும் அது உட்காந்து அதே இடத்துல உட்காந்து அது தூங்க ஆரம்பிச்சிட்டு, உடனே இதை பார்த்த கண்டக்டர் அதிர்ச்சியாகி, என்னம்மா கல்லடைக்குறிச்சி இறங்கலையா நீ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட கேட்டார். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, நான் ஏன்ப்பா கல்லடைக்குறிச்சியில் இறங்கணும், நான் கல்லடைக்குறிச்சி வந்த உடனே என் பையன் ப்ரெஷர் மாத்திரையை மறந்துடாமல் போடுன்னு என் பையன் சொல்லி அனுப்புனான். அதான் நான் திரும்ப அவங்ககிட்ட கல்லடைக்குறிச்சி வந்துருச்சான்னு நான் கேட்டேன். நான் பாபநாசம்லாம் போகணும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதுமே இப்போ கண்டக்டருக்கு தான் அந்த ப்ரெஷர் மாத்திரையே தேவைப்படுது. ஏன்னா அவருக்கு தான் இப்போது ப்ரெஷர் படு பயங்கரமாக ஏறி இருக்குது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.